ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அல்மைட்டினுடைய அல்லாவுடைய அருள் உண்டாவதாக. அருள் வேணும்னா அதுக்கு சில முயற்சிகள் பண்ணணும். இந்த மாசம் நோம்புடைய மாசம், ரமலானுடைய மாசம். அப்போ இந்த ரமலானுடைய மாசம் 30 நாள் அல்ல 29 நாள் சந்திர கணக்குப்படி. அப்ப நம்ம எல்லாம் நோன்பு வைக்கிறோம். யாருக்கெல்லாம் உடம்புல தெம்பு இருக்கோ அவர்கள் அல்லாவை நம்பக்கூடியவர்கள் நோன்பு இருப்பாங்க. அல்லாவுடைய வேதத்தை நம்பக்கூடியவர்கள் நம்ம நோன்பு இருப்பாங்க. அல்லாவுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை நம்புறவங்க நோன்பு இருப்பாங்க. அல்லாவுடைய தூதரை நம்புறவங்க நோன்பு இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க நோன்பு இருப்பாங்க. ஒண்ணு. இப்ப இன்னைக்கு நோன்பு 19, அதாவது 18 இன்னைக்கு முடிச்சாச்சு. அப்ப இந்த 18க்குள்ள ஒரு ராகத்தையும் நோன்பை லேசாக்கி வச்ச அல்லாவுக்கு நாம நன்றி செலுத்தும். சுக்குர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த 19வது நோன்பு நாளைக்கு வருது. அதுக்கு முன்னாடி நாம ஈத்திகாஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது ஈத்திகாஃப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது இந்த அறிஞ பெருமக்கள் தமிழாக்கம் பண்ண எல்லா கிதாபையும் எடுத்து அதை படிச்சு பார்த்து அதனுடைய கோர்வையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஈத்திகாஃப் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு முறை. அது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தாங்க. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 55வது வசனத்துல அர் ரஹ்மான்ல சொல்றான், அர் ரஹ்மான் கருணையாளன், அல்லமல் குர்ஆன், அல்லமும் பயான். அல்லம் இன்சான அல்லவும் பயான். அதாவது அல்லமல் குர்ஆன், நான் தான் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன். ஏன் அர் ரஹ்மான்? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், இந்த குர்ஆனை நான் தான் கற்றுக் கொடுத்தேன். அல்லமும் பயான், அது தெளிவையும் நான் தான் கற்றுக் கொடுத்தேன். அப்ப இந்த குர்ஆன் நமக்கு தெரிஞ்சு பிடிச்சி அந்த வார்த்தைகள் குர்ஆன்ல அரபு வார்த்தைகள்லாம் அரபுல தானே இருக்கலாம் அந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள தெளிவு யார் சொல்லிக் கொடுக்கணும்? அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த வழிகாட்டுதலை யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தூதருக்கு தான் அந்த வழிபாட்டு முறையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அப்ப அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுத்தான். அல்லமுல் பயான், அதனுடைய தெளிவுரையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார். அப்ப தூதர் யாருன்னா இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்ப இந்த ஈத்திகாஃப்னா என்ன அப்படின்னா, ஈத்திகாஃப்னா என்ன? ரசூலுல்லாஹ் இப்ப நவுத்திடுவோம், கொஞ்சம் நவுத்துவோம் ஒரு பேச்சுக்கு. ஈத்திகாஃப்னா என்ன தெரியாது. ஈத்திகாஃப்னா என்ன தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். அப்ப ஈத்திகாஃப் என்ன அப்படிங்கிறது குர்ஆன்லயும் போய் பார்க்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டிலையும் போய் பார்க்கணும். அப்ப குர்ஆன்ல போய் பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா 2வது அத்தியாயம் 184வது வசனத்துல கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஈத்திகாஃப் சொல்றான். சும்மா சில பேர் ஒரு நாள் இருங்க, அந்த 10 நிமிஷம் இருங்க, அதெல்லாம் ஈத்திகாஃப் கிடையாது. நான் சொல்றது ஆலிம் பெருமக்கள் நல்ல ஆய்வாளர்கள் எழுதிய புத்தகத்தை வச்சுதான் பேசுறேன். நான் பேச சரியா இருந்தா அவங்க சொன்னது சரி, நான் பேசுறது பொய்யா இருந்தா அவங்க சொன்னது பொய். அவ்வளவுதான், சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா எவ்ரிதிங் அக்கார்டிங் டு ரெக்கார்ட் புக்ஸ், அதை வைத்தான் நான் பேசுறேன். அப்போ அந்த ஈத்திகாஃபுடைய கன்டெக்ஸ்ட் இப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தை வச்சு பேசுறேன், குர்ஆனை வச்சு பேசுறேன். இப்போ குர்ஆனை வச்சு பேசுறேன். 2வது அத்தியாயம் 187வது வசனத்துல ஈத்திகாஃபை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஈத்திகாஃப்னா என்னன்னாக்கா நோன்பு இருக்கணும். ஒண்ணு, நீ நோன்பு இருக்கணும். 2வது கடைசி 10 நாள் தான் இருக்கணும். 3வது மனைவியோட கூடக்கூடாது. 4வது பள்ளிவாசல தான் இருக்கணும். அப்புறம் இவ்வளவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்றான். அதாவது பள்ளிவாசல தான் ஈத்திகாஃப் இருக்கணும் ஒண்ணு. அடுத்தது மனைவியோட கூடக்கூடாது. அடுத்து நோன்பு இருக்கணும். இதெல்லாம் கன்டென்ஷன். ஈத்திகாஃபோட கன்டென்ஷன்பாங்க. டிஃபைன் ஈத்திகாஃப்னா இதான் இருக்கணும். இது இல்லாம நீங்களா சும்மா போய் நான் பள்ளியாசல உட்காந்தீங்க, அது ஈத்திகாஃப்னு நம்மளா வச்சுக்க வேண்டியதுதான். ஈத்திகாஃப்ல தனித்திருத்தல், அதுக்கு நீங்க இது கொடுக்கக்கூடாது. டிஃபைன் ஈத்திகாஃப்னா குர்ஆன்ல என்ன 2வது அத்தியாயம் 187வது வசனத்துல என்ன சொல்றோம்னா, அந்த 3 கண்டென்ட்ஸ் இருக்கா. நோன்பு வச்சுக்கிறியா, பள்ளியாசல இருக்கிறியா, மாணவியோட கூடக்கூடாது, இதுதான். அப்ப இந்த 10 நாள் கடைசி 10 நாள் எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் வழி காட்டுறான். அல்லவும் பயான். அந்த பயான் எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாள் தான் ஈத்திகாஃப் இருந்தாங்க. அப்ப நம்மளும் கடைசி 10 நாள் தான் ஈத்திகாஃப் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதுலேருந்து மரணிக்கிற வருஷம் 9 வருஷம். அந்த 9 வருஷம் ஈத்திகாஃப் இருந்தாங்க, கண்டிஷா இருந்தாங்க. அப்போ 9 வருஷத்துல ஈத்திகாஃப் 1 வருஷம் பிரயாணத்துல இருந்ததால அந்த ஈத்திகாஃப் கலாவா பண்ணாங்க. அப்ப ஈத்திகாஃப் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அது வலியுறுத்தப்பட்டது. அது சுன்னத்தா இருந்தாலும் வலியுறுத்தப்பட்டது. அது இன்னும் சொல்ல போனா குர்ஆன்ல சொல்லப்பட்டது, குர்ஆன்ல ஏவப்பட்டது. இதுதான் முக்கியம்.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு ஈத்திகாஃப் இருந்தாங்க அப்படின்னாக்கா உஸ்வத்துன் ஹஸனா, அகத்தான் ஒரு முன்மாதிரி. வேற நமக்கு யாரும் முன்மாதிரி இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு முன்மாதிரியா இருந்து அந்த ஈத்திகாஃப் செஞ்சாங்கன்னா நம்மளும் ஈத்திகாஃப் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். சரி, ஈத்திகாஃபுடைய நோக்கம் என்ன? அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஈத்திகாஃபுடைய நோக்கம்னா ரசூல் ஸல்லல்லாஹு கடைசி 10 நாள் ஈத்திகாஃப்ல இருந்தாங்க. தன் மனைவி, புள்ள, நண்பர் எல்லாரையும் ஏவுனாங்க, இருங்க ஈத்திகாஃப் இருங்கன்னாங்க. அதனோட நோக்கம் என்னன்னா கடைசி 10ல வந்து இந்த லைலத்துல் கதர், அந்த லைலத்துல் அடையறதுக்கு அது ஒரு பாக்கியம் உள்ள ஒரு வழி. லைலத்துல் கதரை அடையணும்னு யார் விரும்புறாங்களோ அவங்களுக்கு ஈத்திகாஃப் இஸ் த வே, ஒரு வழி, ஒரு கேட்டு மாதிரி. அப்ப அந்த லைலத்துல் கதருங்கிறது வந்து 10 நாள்ல தான் இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அந்த கடைசி 10 நாள் இருங்க அப்படிங்கிறாங்க. அந்த கடைசி 10 நாள் ஒண்ணு, அப்புறம் கடைசி 10 நாள்ல ஒத்தப்படைங்கிறாங்க. இப்போ ஒத்தப்படை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்குள்ளேயே சில பிரச்சனைலாம் வருது. அந்த ஒரு கொள்கை, இந்த ஒரு கொள்கைன்னு ஆளுக்காள் ஒரு கொள்கையை வளர்த்து வச்சிருக்காங்க. இவங்க இந்த இந்த பொறையை பார்ப்பாங்க, அந்த பொறையை பார்ப்பாங்க. அப்படி ஒரு பொறையை பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு ஒரு நாள் கூட வருது, ஒரு நாளுக்கு குறைச்சி வருது. அப்போ ஒத்தப்படை சரியா வராது. எனக்கு ஒத்தப்படை வருங்க, நான் இன்னைக்கு பொறைய பார்த்துனேன். அப்போ 1, 2, 3, 21, 23, 25. எனக்கு முன்னாடி வச்சவனுக்கு வந்து நான் 21 வச்சா அவனுக்கு 22 ஆகும். அப்ப இந்த ஒத்தப்படையில நமக்குள்ள பிரச்சனை வருது. ஏன் இது வருது அப்படின்னாக்கா இந்த ரசூலோட ஹதீஸை கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து கரெக்டா வந்து அந்த லைலத்துல் கதர் காமிக்கப்பட்டது. அல்லாஹ் காமிச்சிட்டான். பள்ளியாச்சல் விட்டு வெளியே வரும்போது நம்மள மாதிரி ஆள் சண்டை போட்டுக்கிட்டான். இந்த பொறை இப்ப அந்த மாதிரி இப்ப சண்டை போட்டாங்க பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு இருவர் சண்டை போட்டாங்க. அதனால டக்குன்னு எனக்கு மறக்கடிக்கப்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு போய் சமாதானம் பண்ணதுல போய் மறக்கடிக்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நமக்கும் மறக்கடிக்கப்பட்டுருது. இது கரெக்டா தான் இருக்குது, மறக்கடிக்கப்பட்டு. ஏன்னா இந்த ஒத்தப்படை வந்து சரியா கால்குலேஷன் பண்ண தெரியல. பண்ணலாம், பண்ண தெரியல. அப்ப இந்த ஒத்தப்படையில இருக்க முடியாத நிலைமைக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு கடைசி 10 நாள் இருந்தீங்கன்னா, கடைசி 10 நாள் இருந்தீங்கன்னா எல்லா ஜமாத்தும் ஒரு ஜமாத் ஆகிடும். அப்ப அந்த ஒத்தப்படையில இருக்கிறது நம்ம வந்து 10 நாள் தான் அது கரெக்டா வரும். அப்ப ஒத்தப்படையில வரும், 10 நாள் இருக்கும். அந்த 10 நாள்ல இருந்து ஒத்தப்படை வரும். அப்ப அந்த 10 நாள்ல ஈத்திகாஃப் ரசூல் ஸல்லல்லாஹு இருந்தா ஒரு நாள்லாம் இல்ல. அந்த 21லேருந்து 30 வரைக்கும், 21லேருந்து 29 ரசூல் ஸல்லல்லாஹு அந்த பள்ளிவாசல் ஈத்திகாஃப் என்ட்ரு பண்ண சுபுஹுல தான் என்ட்ரு பண்ணாங்க. அதே மாதிரி ஈத்திகாஃப் விட்டு வெளியே வரும் சுபுஹுல தான் வந்தாங்க. நல்லா கவனி, ஈத்திகாஃப்ல என்ட்ரு பண்ற சுபுஹுல, ஈத்திகாஃபை விட்டு முடிஞ்சு வெளியே வர்றது சுபுஹுல. அப்ப நமக்கு பள்ளியாச்சம் கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சுனாக்கா மகரிப் தொழுதுட்டு இஷா தொழுது கூட போகலாம். சுபுவுக்கு முன்னாடி போகணும், சுபு தான் உங்களுக்கு கால்குலேஷன் டைம், வெளியே வரும் சுபு தான் கால்குலேஷன் டைம். இதெல்லாம் பக்கா ஹதீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுதான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஒண்ணு. அடுத்தது வந்து இந்த 10 நாள்ல இந்த நோக்கம் என்னன்னாக்கா அந்த லைலத்துல் கதர். அப்ப லைலத்துல் கதரை அடையிறதுக்கு ஈத்திகாஃப் தான் சிறந்த வழி, வேற வழி இல்லை. வழி இல்லைங்கும் போது நம்மளா போய் ஒவ்வொரு நாளும் போய் நம்ம இபாதத்து பண்றோம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அது லேசாக்கி கொடுத்தோம். அதை பத்தி நம்ம குறைச்சொல்ல. ஆனா நீ ஈத்திகாவை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சினா அந்த லைலத்துல் கதர் 1000 மாதங்களுடைய ஒரு பரக்கத்துக்கு உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது ஒரே வழி ஈத்திகாவுல தான் இருக்கு, வேற வழியில இல்லை. யார் வேணா நீங்க கேட்டு பார்த்துங்க. அப்ப 1000 மாதங்கள் என்பது வந்து 1000 மாதங்களை 12ஆல வகுங்க. வகுத்தீங்கன்னா 83 மாசம் வருது, 4 மாதம் வருது, 83 வருடம் வருது. 1000 12ஆல வகுத்தீங்கன்னா 83 வருடம் வருது, 4 மாசம் வருது. அப்ப அவ்வளவு நன்மை வந்து அந்த ஒரு இரவுல இருக்குது. அந்த ஒரு இரவை கண்டுபிடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு 10 நாள் தான் தேவைப்படுது. ஒத்தப்படையா இருந்தாலும் 10 நாள். அந்த 10 நாள்ல என்னதான் ஈத்திகாஃபா அடைய முடியும். இது அப்போ 1000 மாதங்களோட இபாத் நம்ம கிடைக்குன்னா எவ்வளவு பெரிய குடுப்பின பாருங்க. அதுக்கு 10 நாள் ஒரு துறவரம் தான். இது ஒரு துறவரம் தான். எல்லாத்தையும் தனியா விட்டு உலக வாழ்க்கையை விட்டுட்டு பள்ளிவாசல் தனித்து இருங்க, திக்கிரில் இருங்க, அல்லாஹ்வை நினைங்க, தொழுவுங்க, நோம்பு இருங்க. அந்த 10 நாள் மனைவியோட கூடாதீங்கிறான். இதான் கண்டிஷன். அப்ப இந்த 10 நாள் தாராளமா இருக்கலாம். ஒரு மாசம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், பெரும் கஷ்டமா இருக்கும். அந்த துறவரம் இல்லைங்கும் போது ரொம்ப சந்தோஷமா போய் இந்த ஒரு 10 நாள் துறவரத்தை கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் திறந்துட்டு நாம் அந்த 10 நாள் வந்து பள்ளிவாசல தனிமையில இருக்கிறோம். அப்ப இந்த 10 நாளுக்கு வந்து ஒரு நாள் அது 1000 மாதங்களை விட சிறந்த சிறப்புக்குரிய நாள் இருக்குது. அவ்வளவு இபாத்து, அவ்வளவு அந்த 1000 மாதங்களுடைய வணக்கத்தலத்தினுடைய இபாத்த நன்மை உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு கொடுக்கலாம்.
அதாவது என்ன, இன்னா ஜன்னா ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஆச்சா, இப்ப 1000 மாசத்துக்கு முன்பு இப்போ உடனே பார்க்கணும், 1000 மாசத்துக்குள்ள பறக்கத்து இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள முயற்சி பண்ணணும். அப்போ முயற்சி பண்ணா கிடைக்கும். அப்ப 1000 மாதங்கிறது ஒரு மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படி உருட்டல் பரட்டல் மாதிரி தெரியுதுன்னாக்கா, நேரா அல்லாஹ் சுப்ஹானஹு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போக சொல்றான். போ அங்க போ. நூஹ்ட்ட போய் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். அப்ப குர்ஆன்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போனாக்கா அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 950 வருஷம் நான் கொடுத்தேன் அப்படின்னா. 950 வருஷம். அப்ப 950 வருஷம் அவர்கள் இருந்தாங்க பாருங்க. அந்த இபாத்தை கொடுக்கறதுக்கு போது 50 வருஷம் குறையுதே. 1000 இங்க அங்க இடிக்கிற போது 1000 சொல்லுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த வசனத்தை படிச்சுன்னா 1000 வருஷம் சொல்லி அதுல 50 குறைக்கிறான்மா. எப்படி சொல்லிட்டு வரான் பாருங்க. அப்ப குர்ஆனுக்கு குர்ஆன் தான் விளக்கம் வரும். அப்போ நூஹ் நபி செய்த இபாதத்தை கூட நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த ஒரு நாள்ல கொடுக்கலாம். அப்ப இந்த ஒரு நாள்ல கிடைக்கிற ஒரு பரக்கத்தை நாம முயற்சி பண்ணிக்கொள்ள வேண்டும். இது ஒண்ணு. அடுத்தது 1000 மாதங்களை விட சிறந்ததுங்கும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இதை எடுத்து பார்த்தோம். அடுத்தது இந்த லைலத்துல் கத்ர் இந்த 10 நாள்ல ஒத்தப்படையில வருதுங்க. ஆனா பெரும்பாலும் எல்லா மக்களும் 27 தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அதுல நிறைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தாலும் ஒத்தப்படை 27ல தான் வருதுங்கிறது ஒரு 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 ஞானவான் அப்படி வச்சுங்க. ஒரு மார்க்க அறிஞர் தான். அவர் எப்படி போட்டிருக்காருன்னா நான் படிச்சேன். அதை படிச்சு நானும் அதை இருக்கா சரியா தப்பானா சரியா தான் வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. இதுக்கு சரியான ஆதாரம் கொடுக்கணும், எழுத்துல தான் கொடுக்க முடியும். அவர் என்ன பிடிச்சுமா சொல்றாரு, லைலத்துல் கத்ர் இந்த 97வது வசனம் அத்தியாயம் இருக்கு பாருங்க. இன்னா அன்ஜல்னா ஃபீ லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ர் ஆயத்தை வசனத்தை எடுத்தீங்கன்னாக்கா 3 தடவை லைலத்துல் கத்ர் சொல்லப்படுது. லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர். இன்னா அன்ஜல்னா லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 3 தடவை வந்துருச்சு. இந்த 3 லைலத்துல் கத்ரை எடுத்து வைக்கிறாரு. லைலத்துல் கத்ருக்கு எத்தனை எழுத்து இருக்குங்கிறாரு. எத்தனை எழுத்து இருக்காரு. லாமு அப்படி லைலத்துல் கத்ர் ரே வரைக்கும் வர்றாரு. நானும் எண்ணி பார்த்தேன். 9 எழுத்து வருது. 9 எழுத்து வருது. அப்ப அந்த 9 எழுத்து 3 லைலத்துல் கத்ரை இந்த 9 பெருக்கிறாரு 27 வருது. அப்ப 27ல தான் லைலத்துல் கத்ர் வருதுன்னு அவர் ஒரு கணிதத்துல சொல்றாரு. இந்த கணிதம் சரியா தான் இருக்குது. இதை மாற்ற முடியாது. அப்ப கணித அடிப்படையில போனா 27ஆம் கிழமை வருதுன்னு அவர் சொல்றாரு. இதை நம்புறீங்க நம்பது உங்க விருப்பம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் 10 நாள் தான் இருந்தாங்க. அதை நீங்க நம்புறீங்க நம்பாது உங்க விருப்பம். ஏன்னா நிறைய ஹதீஸை எடுத்துக்கிட்டாக்கா சில பேர் மாத்து கருத்தும் சொல்றாங்க. ஆனா நான் எடுத்து இப்ப இவங்களுடைய கருத்தெல்லாம் எடுக்கும் போது எது சாலிடா இருக்குது, எது ஹக்கா இருக்குது அப்படின்னு பொறுக்கி எடுத்துதான் நான் அவங்கள்ட்ட சொல்றேன். அப்ப இந்த லைலத்துல் கத்ர்ங்கிறது பெரிய பரக்கத்துக்குரிய ஒரு நாள் இருக்குது. 1000 மாதங்களுடைய சிறப்பு அதில் இருக்கிறது. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஒண்ணு. அடுத்தது இந்த லைலத்துல் கத்ர்ல 2 இது வருது. அந்த 2 பாக்கியம் அப்படின்னா 97வது விஷயத்துல லைலத்துல் கத்ர்னு வருது. அப்போ முதல் வசனம் அது. அதே லைலத்துல் கத்ர் இன்னும் ஒரு அத்தியாயம் வருது 44வது அத்தியாயம் 1வது வசனம் 2வது வசனம். 44வது அத்தியாயத்துல முபாரக்கம். இந்த குர்ஆன் நான் முபாரக்கான இரவில் இறக்கணும்னு பாருங்க. அதை பார்க்கும்போது இந்த லைலத்துல் கத்ர் அந்த இரவு ஒண்ணுதான் அப்படின்னு இந்த குர்ஆன்ல அல்லாஹ் கரெக்ட் பண்ணி சொல்றான். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த இரவும் இந்த இரவும் ஒண்ணுதான்னு அல்லாஹ் சொன்னான்னு அவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வச்சு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நோம்புல தான் இருக்குது. அது கடைசி 10 நாளா தான் இருக்குது. ஒத்தப்படையில் தான் இருக்குது. அந்த ஒத்தப்படையில நீங்க தனியா இருக்க முடியாது. அதெல்லாம் 10 நாள் தேடிங்க ரசூல் சொல்லிக்கிறாங்க. இந்த 10 நாள் எப்படி வரும் அப்படிங்கிறது அந்த ஆய்வாளர்லாம் 26 நாள் வருதுங்கிறாங்க, மொத்தம் 23 வருதுங்கிறாங்க, மொத்தம் 21 வராங்க. ஹதீஸ் அடிப்படையில் வராங்க. ஆனா 27 ஹதீஸ் அடிப்படையிலும் இந்த கணித அடிப்படையிலும் வருது. இது அவர் சொல்ற இந்த கணிதம் இல்ல. இது பேர் சொல்லாத ஒரு மனிதர். அவரோட கிதாபை பார்த்தேன். அது எனக்கு மனசுல பட்டுச்சு. அதனால உங்களுக்கு சொன்னேன். ஏற்பது ஏற்காது உங்க விருப்பம். இப்ப இந்த லைலத்துல் கத்ர் கிடைக்கிறதுக்கு நாம எல்லாம் பள்ளியில தான் உட்காரணும். அப்ப பள்ளியில போய் உட்காரணும். யார் உட்காரணும்னாக்கா இது நல்லா அல்லாஹ்வுடைய தூதர் தான் உட்கார்ந்தாங்க.
அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணா சலபி சஹாபாக்களை பின்பற்றுமா. இந்த சஹாபாக்களை பின்பற்றுங்கிற மாதிரி அவங்க யாரும் ஈத்திகா உட்கார மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது சஹாபாக்களை பின்பற்றணுமா. சார் ஓன்னு கத்துவாங்க. 24 பாருங்க எத்தனை ஹதீஸ், 2 மணி நேரத்துக்கு ஹதீஸ் சொல்லுவாங்க, 3 மணி நேரத்துக்கு. அது எவ்வளவு பொய் இருக்குன்னு நல்லா தான் தெரியும். எல்லாம் இடிச்சு விடுறது. அப்ப இந்த சலஃபி கொள்கையில உள்ளவங்க டெஃபினட்டா வந்து சஹாபாக்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணா இவங்க வந்து கண்டிப்பா ஈத்திகாஃப் இருந்தாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்தாங்க, 1 வருஷம் கூட விடாம இருந்தாங்க, கண்டினியூஸா இருந்தாங்க. 1 வருஷம் விட்டதை வந்து வெளியூர் போன விட்டதை வந்து கலா பண்ணாங்க. அப்ப கண்டிஷன் பண்ண மாதிரி இருக்குது. அப்ப அவர் ரசூல் ஸல்லல்லாஹு வந்து சஹாபாக்களையும் மனைவிமார்களையும் இருங்கிறாங்க. அப்ப மனைவிமாரு சஹாபாக்களை இருங்கன்னு சொல்லும் போது எல்லா சஹாபாக்களும் இருந்திருப்பா. யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு மேல அதிகமான ஒரு ஒரு பற்றுதலும் அந்த வழிகாட்டல் பேணக்கூடியவங்க இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தாபியங்களும் இருந்திருப்பாங்க, அதே மாதிரி தபே தாபியங்களும் இருந்திருப்பாங்க, அதே மாதிரி இமாம்களும் இருந்திருப்பாங்க. இதுல வந்து இந்த ஹதீஸ்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதும் அது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அத்தா அந்த 2 தான் இந்த ஹதீஸ்ல நிறைய கோர்வையா அந்த ஈத்திகாஃபுக்கு வருது. அப்ப இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னா இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. ஏன் இருந்திருப்பாங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீ சொல்லாததை நீ செய்யாத சொல்லாதங்கிறான். இது குர்ஆனோட ஆயத்து. நீ செய்யாதே சொல்லாதங்கிறான். அப்ப செஞ்சவங்க தான் சொல்லணும். அப்ப யாரெல்லாம் ஈத்திகாஃப் இருக்கிறாங்களோ அவங்க தான் சொல்லணும். அப்ப பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒரு வழிகாட்டுதல், உஸ்வத்துன் ஹஸனா. அகில உலகத்தும் உஸ்வத்துன் ஹஸனா. உலகத்துல எங்கெங்க பள்ளிவாசல் இருக்குதோ, தொழுகிற இடம் இருக்குதோ, அந்த தொழுகிற இடத்துல தான் நீ உட்காரணும். அந்த தொழுகிற இடத்துல தான் 10 நாள் இருக்கணும். பள்ளிவாசல ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்துக்கணும். அந்த 10 நாளுக்கு உன் மனைவியோட கூடக்கூடாது. இதான் கண்டிஷன், இதான் கண்டென்ட்ஸ். இப்ப இந்த கண்டென்ட்ஸ்ல வந்து இந்த ஈத்திகாஃப் வந்துகிட்டு இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்கிறோம். அப்ப கேட்கும் போது இந்த 10 நாள் இருக்கும் பாருங்க. அப்ப இந்த 10 நாள்லயே இவ்வளவு கண்டிஷன்ல நம்ம இருக்கணும். இதுல உள்ள கூட மீறக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், நீ வரம்பு மீறாத. ஏன்னு கேட்டீங்கன்னா வீடு பக்கத்துல இருக்கும், இல்ல மனைவி கொண்டு சில சமயம் சாப்பாடுலாம் கொண்டு வரலாம். அப்போ அந்த இச்சையில் நீ ஈடுபட்டுறாதங்கிறான். இது வந்து அல்லாஹ்வுடைய வரம்பு, நீங்கள் மீறாதீர்கள்ங்கிறான். இதெல்லாம் வந்து கண்டென்ஷன் ஆஃப் த ஈத்திகாஃப். அப்ப நீங்க ஈத்திகாஃப் இருக்க வேண்டியது. அப்ப இந்த 10 நாள் நீங்க ஈத்திகாஃப் இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி காட்டுனீங்கன்னாக்கா அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த ஈத்திகாஃப் யார் இருக்கணுங்கிறத ரசூலுல்லாஹ் காட்டிட்டாங்க. பள்ளிவாசலை எவன் நிர்வகிக்கிறானோ அவன் தான் இருக்கணும். இது அங்கே ஒரு முக்கியம். அப்ப பள்ளிவாசலை யார் நிர்வகிக்கிறா? நான் நிர்வகிக்கிறேன். நீங்க நினைக்கிற அவர் நிர்வகிக்க. பள்ளிவாசலை யார் நிர்வகிக்கிறாங்கன்னா அங்க நீங்க நேரா குர்ஆனுக்கு போகணும். அல்லாஹ் சொல்றான் 9வது அத்தியாயத்துல 14வது வசனம் நினைக்கிறேன். அந்த வசனம் சொன்னா, யாரெல்லாம் தொழுவாளியா இருக்கிறானோ ஈமான் கொள்ளணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஈமான் கொள்ளணும், 2வது தொழுவாளியாக்கணும். ஈமான் கொண்டவனாக்கணும், தொழுவாளியாக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், அல்லாவுக்கு மட்டும் பயப்படக்கூடாது. இந்த 4 கண்டென்ட்ஸ் இருந்தால் தான் பள்ளிவாசல் நிர்வகிக்கணும். பள்ளிவாசல் யார் நிறுவக்கூடிய ஹூ ஹேஸ் டு டேக் கண்ட்ரோல் அப்படின்ற வருது பாருங்க. இந்த முத்தவழிமாங்க, தலைவம்பாங்க, சக்கராரம்மா, சக்கரம், இமாம் கூட வச்சுக்க, நீ யார் வேணாலும் பேர் வச்சுக்க. அந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடிய தகுதி என்னன்னு நல்லா நிர்ணயிச்சுனா, ஒன்று ஈமான் கொண்டவனாகணும் அல்லாஹ் மேல, அடுத்தது தொழுவாளியா இருக்கணும், அடுத்தது வந்து ஜக்காத்து கொடுக்கணும், அல்லாவுக்கு மட்டும் பயப்படணும். இந்த 4 கண்டென்ட்ஸ் இருக்கணும் தான் பள்ளிவாசல் நிர்வகிக்கணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நான் நோம்புல சொல்றேன், நான் இதில் இருந்தவன் தான், இருந்து பழவி அடிப்பட்டு உதப்பட்டு மனசு மாறித்தான் வந்திருக்கோம். அப்ப இதுல இந்த நோம்பு நாள்ல யாரெல்லாம் பள்ளிவாசல் நிர்வகிக்கிறவங்களோ அவங்க அந்த நோம்பு முடியறதுக்குள்ள, இல்ல நோம்பு முடிஞ்ச கூட பாருங்க, யாரெல்லாம் தொழுவாளி இல்லாதவங்களும் தலைவனாகிறான், யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும் தலைவனாங்க. கிட்டத்தட்ட 60% மக்கள் பள்ளிவாசல் கண்டு இவங்க கையில் தான் இது. எல்லாம் ரிசைன் பண்ணிடு. சத்தியமா சொல்றேன், இது அல்லாவுக்காக சொல்றேன். நான் வந்து உன் மேல எனக்கு வந்து விருப்பம் இல்லை. யாரெல்லாம் தொழுவாளியா இல்லையோ, யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்காதனோ அவனும் 60% பீப்புள் பள்ளியாசை நிரூபிக்கிறான். முத்தவழிங்கிறான், தலைவங்கிறான், செயலாளருங்கிறான், பொருளாளருங்கிறான். அத்தனை பேர் ரிசைன் பண்ணிடு, உடனே ரிசைன் பண்ணிடு. ஏன்னா உனக்கு பொறுப்பு அல்லாஹ் வந்து டங்குவார அறுத்துருவேங்கிறான். இது 9வது அத்தியாயம். யாரெல்லாம் என்னுடைய வசனத்தை மறுக்கிறார்களோ அவர்கள் வந்து குஃப்ருன்னே சொல்றான். அதாவது குரானே கத்தபு பொய்ப்படுத்துவர்கள், கஃபரு மறுப்பவர்கள், இவர் லிஸ்ட்ல வந்து வந்துருவானே. அப்ப தொழுவாளியா இருக்கணும், ஜக்காத்து கொடுக்கறவங்க இருக்கணும், அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்பட. இந்த 3 கேரக்டர் இருந்துச்சுனாக்கா நீ இமாம் ஆயிரு.
பள்ளிவாசல முத்தவழியாயிரு, முத்தவழியாந்திரோட இமாமாரு, இமாமாந்தரோட செயலாளர். அது எப்படியோ உனக்கு இந்த போஸ்ட் வந்துருச்சுன்னா இந்த 3 கேரக்டர் நீ வரணும். இல்ல இந்த 4 கேரக்டர் ஈமானு, தொழுவ, ஜக்காத்து, அல்லாஹ் கொண்டு பயப்படும். இந்த 4 இல்லைன்னா தயவு செய்து அல்லாவை நம்பி அல்லாவுக்கா ரிசைன்மெண்ட். அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். இல்ல நான் அப்படித்தான் இருப்பேன், எனக்கு இந்த வரட்டுக்கு ஒன்று வேணும், எனக்கு தலைவர் போஸ்ட் வேணும், நான் விசிட்டிங் கார்டில் போட்டுக்கணும், அந்த பள்ளியாச தலைவர் இந்த பள்ளியாச தலைவர் மாப்பிள்ளை நீ கவனிச்சுக்க, உன் கதை கந்தல் தான். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, எந்த இமாமும் சொல்ல மாட்டாங்க. டெஃபினட்டா எல்லா இமாமும் இன்னைக்கு பயால சொல்லித்தான் ஆகணும். இவங்க தான் கண்டிப்பா பள்ளிவாசல் நிர்வகிக்கு தகுதி அற்றவர்கள். நல்லா தகுதி அற்றவர்கள், அன்பிட்டு, அன்குவாலிஃபைடு, வெளியே அனுப்புங்களாம். அப்போ மரியாதை நம்மளே வெளியே பெற வேண்டியது. மீறி நம்ம இருந்தானாக்கா அந்த அதாபுக்கும் அல்லாவுடைய குற்றத்திற்கும் அல்லாவுடைய சாபத்துக்கும் நீ உட்படுறன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நம்மளால யாரும் ஒன்றும் சொல்ல. அப்போ உனக்கு சந்தேகமா இருந்தால் 9வது அத்தியாயத்தை பாரு. இன்னும் சந்தேகமா இருந்தால் உன்னுடைய ஆளுங்கள் யாரையெல்லாம் மத குருமார்கள் மத தலைவர்களே அவங்கள்ட்ட ரெஃபரன்ஸ் எடு, யார் நிர்வகிக்க விடணும்னு. அப்போ தகுதி இல்லை, நான் வெளியே போயிடு. இதுதான் அல்லாவுடைய இது. அதே மாதிரி ஈத்திகாஃப் யார் இருக்குன்னா இவங்க தான் இருக்கு. நான் சொல்ல, அல்லாவும் சொல்லலன்னு சொல்ல, அல்லாஹ் தான் சொல்றான். அந்த அல்லாஹ் எப்படி சொல்றான்னா அல்லாவுடைய ரசூலை சொல்றான். அப்போ அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க, வருஷத்துக்கு வாழ்க்கையில ஒரு நாளாவது இருந்து ஒருத்தரையா இருந்துருங்கப்பாங்கிறாங்க. இது ஹதீஸ் தான். அப்ப பெரும்பாலும் இருக்க தகுதி உள்ளவர்கள் நம்ம என்ன வச்சுன்னா காசுக்கு ஆளை பிடிக்கிறோம், நீங்க இருங்கிறாங்க. ஆளுங்களை எப்படி பேசுறாங்க, 27 அந்த 1000 மாதங்களோட சிறந்ததுக்கு பயானம் 3 மணி நேரம் பேசுவாங்க, 2 மணி நேரம் இருக்க மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, நான் யாரையும் குறை சொல்ல, உண்மை. அதை விட இதுல பாருங்க, இன்னும் ஒன்று சொல்லுவாங்க, தப்லீக்காரங்க இருக்கா பாருங்க, நம்ம சகோதரர்கள் தப்லீக்காரங்க, அவன் வருஷம் பூரா பள்ளியை அனுப்பிட்டு வருவான். ஒரு வருஷம் தப்லீக் பண்ணுவாங்க, 40 நாள் சில்லா இருப்பேன் அப்படிலாம் போவாங்க பாருங்க. அந்த ஒரு வருஷம் இருக்கிறவங்க கரெக்டா அந்த 27ஆம் கிழமை அந்த 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 முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவான். எவ்வளவு பெரிய அல்ல படுபாவின்னு சொல்ல முடியல, நல்லவன் தான். எவ்வளவு பெரிய 1000 மாதத்தினுடைய பறக்கத்தை இழக்கிறான் பாருங்க. ஒரு வருஷம் பல்ல கடிச்சிட்டு குடும்பத்தை திறந்து பள்ளியாசில இருப்பான் அந்த தம்பில. கடைசியில பார்த்தா நோவும் அங்க பிடிப்பான், பள்ளியாசில இருப்பான். ஆனா ஈத்திகாப்னு இவனா சொல்லிக்குவான். இல்ல ஈத்திகாப் இல்லை, ஈத்திகாப் இந்த கண்டென்ட் வேணும். கடைசியில ஊருக்கு போகணும் பாருங்க. அப்போ 25 புறை 26 புறையில இல்ல 27 புறையில அவன் கன்டினியூ பண்ணி கட் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுவான். அப்ப அந்த 27ஆம் கிழமையோ அந்த ஒத்தப்பட நாளோ அந்த லைலத்தில் இருக்காத அவன் இழக்கிறாங்க போது தெரிஞ்சு இழக்கிறானா தெரியாம இழக்கிறானா இல்ல அவங்களுக்கு வழிகாட்டி எவ்வளவு அவங்க தலைவர் சொன்னாங்களா சொல்லியான்னு தெரியல. அப்ப நீ இருக்கிறன்னா அந்த 10 நாள் தான் இருக்கணும். அந்த 10 நாள்ல தான் அது முழுமை அடையும், இல்லைன்னா இருக்க முடியாது. நம்மளா மனசு தேத்திக்கிட்டு இந்த 1 ஹவர் ஈத்திகாஃப் இருக்கேன், பள்ளியாசனம் ஈத்திகாஃப் என்ன எங்க சொல்றது, எந்த ஐசல் சொல்லு, எடுக்க முடியாது. குரான்ல ஈத்திகாஃப் பத்தி சொல்றாங்கன்னா 2வது அத்தியாயம் 187 எடுத்துரு. அதுல கிளீனா எல்லாம் சொல்றான். ஒண்ணு நோபாளி ஆக்கணும், ஒண்ணு பள்ளியாசல் இருக்கணும், ஒன்னும் மனைவியோட கூட கூடாது, ஈமான்தாரி ஆக்கணும். இந்த கண்டென்ட்ஸ் தானே மெயின், இதைத்தான் மெயின். சும்மா நம்ம ஒரு நாளைக்கு போறோம், நீ போ வானாங்கள. அல்லாவுடைய நன்மை ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட அல்லா நம்ம போறோம். இன்னும் சொல்ல போனா இந்த நோம்பு நாள்ல ஒரு காரியத்துக்கு 700 நன்மை இருக்குது. அது கூட உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு வித்து இருக்குது, அந்த வித்துல 7 கதிர் இருக்குது, ஒவ்வொரு கதிரில 100 தானியம் 700 டைம்ஸ். அப்போ ஒரு இபாத்துக்கு 700 டைம்ஸ் கிடைக்குது. ஆனா அவ்வளவுதான் உனக்கு கிடைக்கும். ஆனா ஈத்திகாப்ல இருந்தா 1000 இயர்ஸ் ஆஃப் டைம்ஸ் கிடைக்குது. அங்கதான் அடிக்குது பாரு, உனக்கு இவ்வளவு தான். இதான் குரான் அத்தாரிட்டி. ஆனா அதே சமயம் ஈத்திகாப்ல இருந்தீங்கன்னா அந்த 10 நாள் இருந்தீங்கன்னா உன்னுடைய ஒவ்வொரு சின்ன இபாத்து தூங்குற பாரு, அது இபாத் தான். நீ தூங்குற பத்தியா அது இபாத்து. அப்ப அந்த குரான் ஓது இபாத்து, நோம்பு பிடிக்கிறது இபாத்து, மனைவியோட கூடாம கஷ்டப்பட்டு இருக்குது. இந்த 10 நாள் கஷ்டத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற பறக்கத்துன்னா 1000 மாதங்கள் 83 வருஷம் 4 மாதத்தினுடைய இபாத்து உனக்கு கொடுக்குறான்னா இவ்வளவு பெரிய பறக்கத்து. எந்த நபியும் கிடையாது. அதான் நூறு நபியோட அல்லாஹ் சுப்ஹானஹு 1000 சொல்லிட்டு 50 குறைச்சிட்டான். நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு 50 போட்டு 1000 ஆக்கிட்டான். எப்படி டேலி பண்றான் பாருங்க. அப்ப இவ்வளவு பெரிய பறக்கத்தை வேணும்னா வாங்க, வேணான்னா விட்டுடுங்க. விரும்பி ஏற்கலாம், விரும்பி நிராகரிக்கலாம். அல்ல இதையுமே விருப்பத்துல தான் அவங்களோட கண்டிஷன் இல்லை, நீ இருந்துதான் ஆகணும், நீ வந்துதான் ஆகணும். நம்ம தான் கம்பல் பண்றோம். நம்ம என்னங்க இவ்வளவு பெரிய பறக்கத்தை விட்டுறீங்களே அப்படி நம்ம சொல்ற மாதிரி அல்லா சொன்னா விரும்பினா வா, என்னடா விட்டுடு. 1000 வருஷம் நன்மை வேணுமா, 10 நாள்
இந்த சும்மா வந்து அரை நாள் நிக்கிறேன், இந்த நீயத்து வச்சு நீங்க போறோம், அதெல்லாம் கதைக்கு ஆகாது. பொய் சொல்றான், பொய். உண்மையில 10 நாள் தான். இந்த 10 நாள் எப்படி கண்டிஷனா நான் சொல்றேன்னாக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு ஈத்திகாஃப் பத்தி நோன்புல தான் சொல்றான். நோன்புல இரவுல சொல்றான். அல்லமுல் குர்ஆன் அந்த 2வது செக்ஷன் 184வது வசனத்தை சொல்றான். அதுக்கு வந்து அல்லமு பயான் தெளிவை யார் கொடுத்தா? அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்தான். அப்போ உஸ்வத்துல் ஹஸனா நீ பிடிச்சவங்க ரசூல்லா அப்படிச்சா ரசூல்லா 10 நாள் இருந்தாங்க. ஹயாத்து போற வரைக்கும் இருந்தாங்க. 1 வருஷம் வெளியூர்ல போனது அதையே கலா பண்ணாங்க. அப்பேற்பட்ட இந்த பரக்கத்து குர்ஆன்ல சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, இதை வந்து விட்டுடலாமா? இதை தான் பார்க்கணும். இப்போ இதைத்தான் நம்ம வந்து கம்பல் பண்றோம். கம்பல் இல்லை, ஒரு ஆசைக்கு நம்ம சொல்றோம். அல்லாஹ் என்ன சொல்றோம்? விரும்பியவா விரும்பி நிராகரிக்கலாம். அதுல குறிப்பா பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடியவர்களே தயவு செய்து குர்ஆனை எடுத்து படிங்க. 9வது அத்தியாயத்தை எடுத்து படிங்க. நோன்பை படிங்க. நோன்புல வந்து 1, 2, 183, 84, 85, அந்த 86, 87 இந்த 87 படிச்சீங்கன்னா நோம்புனா என்னன்னு தெரியும், ஈத்திகாஃப் என்னன்னு தெரியும். அதுக்கு பிறகு நீங்க பாருங்க யார் யார் பயான்ல என்னென்ன பேசுறாங்க, குர்ஆனை விட்டு குர்ஆன்ல போய் வெளியே பேசுறதுலாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே யாரும் நான் குறை சொல்ல, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியாக இந்த நாள்ல நாம என்ன செய்யணுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? மனைவி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இது முக்கியமான நாள். 1000 வருஷத்துக்கு உடைய பரக்கத்து அதுல நிக்கல். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃபுன் அஃபு அஃபன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுன், அல்லாஹ் நிச்சயமா நீ மன்னிய கொடுவேன். கன்ஃபார்ம்டு பண்ணோம். அல்லாஹும்ம இன்னக நிச்சயமாக அஃபுன், நீ மன்னிக்க கூடியவன் தான். ஒரே அடி. ஏன் இது நான் சொன்னேன்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போது அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிக்கா இந்த கதையெல்லாம் இல்லை ரசூல்லாட்ட. ரசூல்லா சொன்ன வார்த்தை என்னன்னா, அல்லாஹ் ஒரே அடி. அல்லாஹும்ம இன்னக அஃபுன், அல்லாஹ் நிச்சயமா மன்னிக்குடு. துஹிபுல் அஃபுன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். துஹிபுல் அஃபுன் அஃபு அஃபன்னி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிபுல் அஃபுன் அஃபன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிபுல் அஃபுன் அஃபன்னி. இது வந்து துவா. இந்த துவாவை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறோம். இந்த துவா பார்க்கறது தான் ஈத்திகாவை பார்த்தோம். அப்போ ஈத்திகாவில் என்ன செய்யணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து மனைவி மாற்ற சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சொல்லி கொடுக்கும்போது அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிபுல் அஃபுன் அஃபன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுன், அல்லாஹ் நிச்சயமா நீ மன்னிக்க கூடியவன். இது எனக்கு தெரியாது, நீ சொன்னதை நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ சொன்னதை நான் சொல்றேன். அப்ப அல்லாஹ் இன்னக அஃபுன், ஓ தலையெழுத்துக்கிற மாதிரி அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், மன்னித்து ஆகணும், சந்தேகமே படக்கூடாது. துஹிபுல் அஃபுன், அல்லாஹ் நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். அஃபுன், நீ மன்னிச்சிரு. அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவனா எவன் போய் விரும்புவான்? விரும்பக்கூடியவன் தான் அல்லாஹ் போவான். அப்ப நமக்குள்ள அல்லாஹ் அந்த பரக்கத்தை கொடுக்குறான். அல்லாஹ் சொல்றான், ஈமான் யாரு கிடைக்குன்னா, நான் விரும்பியவனு தான் கிடைக்கும், நான் தேர்ந்தெடுத்து தான் கிடைக்கும். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சு. இப்படிதான் நம்ம நினைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இப்படிதான் கிடைக்கணும். நம்ம இந்த இந்த 10 நாள்ல அல்லாஹ்ட்ட கேட்கிற பாருங்க, அல்லாஹ் இன்னக அஃபுன் துஹிபுல் அஃபுன் அஃபன்னி. அதனால இந்த 30 நாள் நான் வந்து ஒவ்வொரு துவா போட்டு வரீங்க. இந்த துவா ஏன் துவா இல்லை, யார் சொன்னல, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய துவா. இன்னைக்கு 19 துவா. இந்த இதை சேர்த்தீங்க 20 துவா. அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிபுல் அஃபு அஃபன்னி. இந்த துவால என்ன கேட்கணும்னா, அல்லாஹ் மன்னிக்க கூடியும், அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடிய மன்னின்னு கேட்கிறோமே. அப்ப எல்லா துவாவையும் சொன்ன துவாயில கோர்வை அந்த இரவுல ஒவ்வொரு இரவுலையும் சொல்லிட்டே வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நோ டவுட், சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து பாவத்தையும் மன்னிக்க கூடியவன், அனைத்து பாவத்தையும் மன்னிக்க தகுதியானவன். தகுதியான இறைவன் மன்னிப்பு, தகுதி அற்றவன்ட்டு போய் நம்ம கேட்கல. தகுதியான இறைவன் தான் அந்த மன்னிப்பு. தகுதியான இறைவன் நான் தான் தகுதியான சொல்றான், நான் தான் தகுதியானவன். அப்ப தகுதியான இறைவன்ட்டு தகுதியான வார்த்தை சொன்ன இறைவன்ட்டு அந்த தகுதியான இறைவனுடைய வார்த்தையை தகுதியான இறைவன் நம்ம கேட்கிறோம். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிபுல் அஃபுன் அஃபன்னி, என்ன மன்னிச்சிருவன். அப்ப கண்டிஷனா அல்லாஹ் சந்தேகம் இல்லாம மன்னிப்பான். சந்தேகப்படவே கூடாது. ஈமான் என்பது நம்பிக்கைத்தான், நிராசை கிடையாது. ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 நாள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க ஈத்திகாஃப்க்கு. இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துக்காக ட்ரை பண்ணுங்க. இந்த பள்ளிவாசி நிர்வாகி இருக்காங்க பாருங்க, உடனே கன்டினியூ பண்றதா ரிசைன் பண்றதா நினைச்சுக்க. சும்மா அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு அந்த பெருமை பீத்தக்கெல்லாம் வச்சுக்காது. இது உண்மையிலே இபாதத்துக்குள்ளது. இந்த இபாதத்து வந்து சத்தியத்துக்குள்ளது. அல் உலமா வருஷத்துல அம்பியா, நபிமார் வாரிசு. நான் சொன்னேன்
அல்லாவுடைய சூத்திரா. அப்ப நபிமாரோட வாய்ஸ்னா அதுல கொஞ்சம் பிசுறுலாம் நமக்கும் கிடைக்குது. அந்த பிசுறு வேணா எடுத்துக்க, ஆனாலும் விட்டுடு. அப்ப அல்லாவுடைய கருணை கொண்டு இதுக்கு முயற்சி பண்ணும். அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளை ஈத்திகாஃபை லேசாக்கி அதுக்குள்ள பலனை அதிகமா 1000 வருஷத்து நன்மை நம்ம கொடுப்பான்னு நினைச்சு கொடுக்கும்பா அப்படின்னு நம்பிக்கையோட நேரு சேர்வா இருந்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.